இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இந்த ஷோக்கு அப்புறம் உனக்கு ரெண்டுமே போட்டு சாப்பிடு சாபம். ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க. எம்டிஆர் இப்போ சொல்றதெல்லாம் உண்மைய பக்கம் போயிட்டு வந்திருக்காரு. என்ன கதைன்னு தெரியல. நாங்க என்னன்னு தெரியல. திருப்பி அங்க போய் பார்த்துட்டு அந்த பக்கம் போயிருக்காரு. வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நீயா நானா தமிழ்ல நடந்த சில சம்பவங்கள். சொல்றதெல்லாம் உண்மை இல்லையா? அது ஒழுங்கா சொல்ல. ஓகே. முறை பையன் வெர்சஸ் முறை பொண்ணு. திருவிழாக்கெல்லாம் போறப்ப நான் எங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர்லாம் சேர்ந்து போவோம். இந்த பிள்ளைக்கு மட்டும் எல்லாரும் போயிட்டு இருக்க தெரியாத மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி கொடுக்க. இந்த மாதிரி எனக்கான பிள்ளை மேல ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும். ஒரு முறை பையன் முறை பொண்ணுனாலே இப்படி இருக்கிறது சகஜதானப்பா. அந்த பிள்ளைய நான் லவ் பண்றேன் இந்த மாதிரிலாம் சொல்ற சூழ்நிலை இருக்கு. அதை வந்து அதை காட்டிக்கிறாம இருக்கும். சொல்லிட்டாங்களா இல்லையா? அவங்க லவ் பண்ற மாதிரி பேசுறாங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு கிரஷ் அவங்க தானா? தெரியும்பா. கள்ளி செடி முள்ள ரெண்டு பேரும். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? வீட்ல இருந்து கிளம்ப வைக்க வேண்டியதுதானே? நீ புளியாங்கா பறிச்சு கொடுத்துருப்ப. தேஞ்சு போன சைக்கிள் டயர் ஓட்டி இருப்பீங்க. இப்படிதான் இருக்கிறத நம்ம காலகாலமா பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். என்னடா இது? என்னடா இது? யாரா நீ? இது இப்பதானடா ஏதோ கிரஷ் மாதிரி. திடீர்னு பார்த்தா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு உன்னை பத்தி. அந்த பொண்ணு தான் ஏன் சொல்லுது? அதுதான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு பொண்ணு லவ் பண்றல அப்ப அங்கே மேட்டர் ஓவர் ஆயிடுச்சுல. அப்ப அந்த பொண்ணு லவ் பண்ணா தெரியணுமான்னு தெரிஞ்சு மொர பொண்ணுன்றப்ப நமக்கு அந்த ஒரு கிரஷ் இருக்கும்ல. தம்பி தப்பு. பொழுப்பு போலீஸ்லாம் வந்து பாத்தியா? தலத்தை ஒட்டி விடுறது எல்லாமே பாக்குற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் என்ன தப்பு? என்ன யாரு கேப்பா? நிறைய இம்ப்ரெஸ் பண்ணி என்ன வந்து லவ் பண்ண வச்சிட்டாங்க. மொர பொண்ணா பண்ணே தெரியல. மொர பொண்ணுகிட்ட பேசுறது தப்பு இல்ல. ஆனா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு அதே இன்டென்ஷன்ல இந்த பொண்ணுகிட்ட பேசுற பத்தி அது ரொம்ப தப்பு. தப்புனே இப்போ உன் பேரே தப்பா போச்சு. உனக்கு இப்ப என்ன தெரியும் தெரியுமா? நம்மள ரெண்டு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லணும். தம்பி வந்துட்டு காத்து வாக்குல ரெண்டு காதல் விஜய் சேதுபதியுமே வாழான்னு நினைக்கிறாரு. நயன்தாராவும் வேணும், சமந்தாவும் வேணும். I love you too. இந்த ஷோக்கு அப்புறம் உனக்கு ரெண்டுமே போட்டு I love you too. சாப்பிடு. அந்த படத்தோட கிளைமாக்ஸ் பாத்தியா? கடைசில ரெண்டும் இல்லாம நடுவுல நிக்கணும். நீ சாபம். ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா இருப்பாங்க. விடுவாங்க நிறைய போகும். இப்போ இந்த ஒரு 3 வருஷமா தான். ஆனா வீட்ல ரெண்டு பேர் வீட்லயுமே மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அப்புறம் என்ன போவாங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கும் தான் அத்தை பொண்ணுனா இருக்கு. அந்த பொண்ணு நடக்க மாட்டேங்குதே. இதுக்கெல்லாம் நைட் இல்லையா? ஆனா அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். நீங்க ஒன் சைடு லவ் பண்றீங்க அவரை. ஆனா அந்த பொண்ணு ஒண்ணு சேர மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இது உன் ஆசையா சாபமான்னு தெரியல எனக்கு. அநேகமா இந்த ஷோ பார்த்து பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா, இப்போ இங்கேயும் திடீர்னு வந்தாங்க மாதிரியே இருக்கு. வீட்டுக்குலாம் போன் அடிச்சுலாம் சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சு சார். அந்த பொண்ணோட வீட்ல கால் பண்ணி என்னோட அத்தை பையனை நான் தான் லவ் பண்றேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்படியே ஒரே குழப்பமா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்க தெரியலடா. அந்த பையனுக்கு ஆல்ரெடி லவர் இருக்கு. அத பிரிச்சு விட்டுட்டு உள்ள போகணும்னு நினைக்காதீங்க. ரெண்டு பேரும் அதுவும் நல்லா இருக்காது. மொர பொண்ணு ஒரு கிரஷ் இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணதுதான். கமிட் ஆகிறதுக்கு முன்னால இருந்தா ஓகேப்பா. கமிட் ஆயிட்டு இனிமேல் நீ கமிட் ஆனாலும் மொர பொண்ணு தானே சார். இதெல்லாம் என்ன அப்ப முறை பண்ணே பண்ண வேண்டியது தானே? அதான் சார் தெரியல. தெரியலையா? தெரியலன்னு சொல்றேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? தப்பா இருக்குண்ணா. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம கடந்து போறதா நல்லது. தம்பி இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லனா இப்ப தமிழா வந்துறீங்க. அடுத்து வேற ஒரு ஷோ இருக்கு. அதுல வர மாதிரி ஆயிடும். ஆனா அவர் அந்த மாதிரி தான் சாரி போட்டுருந்தானா சொல்லதான் சோம்பேறிதான் என கூலாக சொல்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர். இப்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற சோம்பேறிகளை பத்தி பார்க்கலாம். இப்ப கூட யாரும் கூச்சமே இல்லாம
மிச்சமே இல்ல. கைத்தட்டி ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. நானும் ஒரு சோம்பேறி தான் ஒத்துக்கிறேன். நானும் தான். பெரும் சோம்பேறி தான் நீயும். மாத்திக்கணும். சில விஷயத்துல சோம்பேறி தான், நான் நடக்கிறதுக்கே எல்லாத்துலயுமே சோம்பேறி சார். எல்லாரும் தான் வாக்கிங் போகணும். கொஞ்சம் நார்மல் தான். ஒரு வாக்கிங் போறதுக்கோ இல்ல ஆமா, பக்கத்துல சோம்பேறி கடைக்கு போறதுக்கோ கொஞ்சம் அலுப்பா தான் இருக்கும். நான் வந்து நடக்கவே மாட்டேன், பெட்லயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்க அம்மா தான் எல்லாமே எனக்கு போட்டு வந்து கொடுப்பாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓஹோ. அது ரொம்ப too much. அது கஷ்டம். ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கேயுமே நடக்க மாட்டீங்களா? அம்மா ஏதாச்சும் வா அப்படின்னு வீட்டுக்குள்ளே நடக்க மாட்டாங்களா யார் bro? அப்ப நான் இந்த மாதிரி கூட ஏதோ வாக்கிங் போறதுக்கோ இல்ல 2-3 கிலோமீட்டர் நடந்து போறதுக்கோ இல்ல பக்கத்து தெருவுல இருக்க கடைக்கு நடந்து போறதுக்கோ அதுக்கு தான் அலுப்பு போறாங்கன்னு நினைச்சேன். வீட்டுக்குள்ளேயே வீட்டை விட்டு இறங்கி நடந்து போறதுக்கு அலுப்பான். செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நடந்து வரதுக்கு அலுப்பான். வேற என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். என்ன கஷ்டமா புரியலையே. கிளம்பணும்ல சார், ட்ரெஸ் போடணும், குளிக்கணும், கொஞ்சமாச்சும் மேக்கப் போடணும். எவ்வளோ கஷ்டம் இல்லை வீட்டுக்குள்ள போறதுக்கேவா? குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் போறதுக்கு, மேக்கப் போறதுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால நான் காலேஜ் வந்து ஃபைன் கட்டி தான் எக்ஸாம் எழுதுனேன். ஏன்னா எனக்கு அட்டெண்டன்ஸே இல்ல. லீவ் போட்டு தூங்குறேன்னா 10 மணிக்கு காலேஜ் சார். நான் போக மாட்டேன் காலேஜுக்கு. காலையில 10 மணிக்கே உங்களால போக முடியலையா? சாப்பாடை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவேன் சார். பத்தியா கிடைக்க மத்தியானம் வரைக்கும் போயிட்டு. என்னடா இது? இல்ல, நீங்க வளர்த்த விதம் அப்படி. சோம்பேறியம்மா. இந்த பொண்ணை குறை சொல்லக்கூடாது. கையில கழுவிட்டு வரணும், அதான் கஷ்டம். இப்படிப்பட்ட சாப்பாடுக்கே சோம்பேறி இல்ல, நானும் ஒரு சோம்பேறி தான். நானும் நிறைய சோம்பேறிகள் கூட பாத்திருக்கேன். ஆனா இது எனக்கு இந்த புதுசா தான் சோம்பேறி இருக்கு. பார்த்தது இல்ல. இந்த பல்லு விளக்குறது, குளிக்கிறது, சாப்பிடுறது இதெல்லாம் பேசிக்கான விஷயம்டா. ஆனா இதுல கூட சோம்பேறித்தனம் போடுவீங்க. அப்படி வீட்ல நீங்க அப்படி என்ன அரும்பெரும் வேலைகள் பாக்குறீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன் சார். அப்படி ஜாலியா படுத்துட்டே இருப்பேன். படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். ரீல்ஸ் தான் அவனுக்கு வேலை பண்றாங்க. இப்பயே தலை வலிக்குதுடா. எப்படி எனக்கு பொண்ணு பாக்குறீங்களா? சுத்துதுரா சாமி. எனக்கு இந்த வீடியோ பாக்குறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கு. இவங்களோட சோம்பேறித்தனம் நமக்கு தோத்து. ஆமாப்பா, இவங்க கூட எல்லாம் இருந்தாலும் நம்மளும் சோம்பேறி. 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குளிப்பாங்க. அதுவும் அடமணி நான் சத்தம் போட்டு குளிக்க வைப்பேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லையெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு அப்படி இருக்காங்க. குளிச்சாலும் காது நிறைய சோப்பு, கழுத்தெல்லாம் சோப்பு, அதோட வருவாங்க சார் உள்ள. நான் என்ன சொல்லுவேன், ஏய் பொதுவா நம்ம அம்மாக்கள் குடும்பமானத்தை எப்படி வாங்கிக்கிறாங்க? எல்லாத்தையும் சொல்லி வெளியில சொல்லி அசிங்கப்படுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டீசென்ட்டா பேசுமா. நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? சொல்லுங்க, நல்லதானே கரெக்ட்டா சொல்றீங்க. சொல்லுங்க. இல்ல சார், ரொம்ப ஷையா ஃபீல் ஆகுது. என்ன பண்றது, நான் அப்படித்தானே பண்றேன். இப்ப நமக்கே தெரியுது. தெரியுது, ஆனா மாத்திக்க முடியல. ஏன் அதாவது என்னால முடியல. தெம்பல்ல மனசுல தைரியம் இல்ல, எதுவுமே இல்ல. இல்ல சாப்பிட்டா ஒரு தட்டை எடுத்து கொண்டு போயினா குனிய முடியாது. குனிஞ்சா இடுப்பு எடுக்குது அப்படிங்கிறாங்க சார். 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. யாராவது கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் சார், குளிக்கவே மாட்டாங்க. எடுப்பாங்க, சர்னு ஒரு அடி அடிப்பாங்க. செண்டு நீ என்கிட்ட கேப்பிய, உனக்கு வெக்க மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதுன்னு. எனக்கு அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு பேர் பாக்கும்போது சொல்றேன், அப்பவும் மாற மாட்டாங்களா? இன்னும் நிறைய சொல்லலாம் அப்போ சார். இங்க வந்ததும் அப்படிதான் வந்திருக்காங்களா? அத கையிலுக்க மாட்டல. சொல்லிட்டியே. போதுமா? இதுவே போதும். இதுக்கு மேல அசிங்கப்படுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. போயிட்டு வாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டு வாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. சரி, இவ்ளோ சோம்பேறியா இருக்கீங்களே, அப்புறம் எப்படி இந்த ஷோக்கு வந்தீங்க? இவ்ளோ நாள் சோம்பேறியா இருந்தீங்களே, இந்த ஷோக்கு வரதுக்கும் சோம்பேறியா இருந்திருந்தா இந்த அவமானம் உங்களுக்கு நடந்திருக்குமா? இவ்வளவு சீக்கிரம் நமக்கு தேவையா? பாரு நம்ம பார்த்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு. போடா, உனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும். அடுத்த சோம்பேறிய பார்க்கலாம். காலம்பரை ஏஞ்சிக்கிறதுல ஆரம்பிக்கிறதுல இருந்து அப்படியே வரிசையா சொல்லிட்டே போலாம். எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இன்னைக்கு காலம்பரை கூட எழுந்துக்கும் போது இப்படி உருள்றாரு அப்படி உருள்றாரு, எந்திரங்கப்பா டைம் ஆச்சுப்பா, வண்டி துடைக்கணும்னு சொன்னீங்கன்னா வண்டிலாம் துடைச்சிக்கலாம். இது ஒண்ணும் பெருசா தெரியல. அடுத்து வேற ஏதாவது சொல்றாங்க பார்க்கலாம். ஹனிமூனுக்கு பிளான் பண்ணோம். பண்ணும் பொழுது வந்து அவங்க ஊருக்கு தான் சொல்லிட்டாங்க, கொடைக்கானல் போறோம், எல்லாம் ஓகே. கொடைக்கானல் போறோம்ல, அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும்ல, எங்கெங்க போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் வைக்கணும்ல. எதுவுமே இல்ல. அது அவங்கள பிளான் பண்ண அது சொல்றேன். எல்லாம் என்ன வேலை வாங்க? அது எல்லாத்தையுமே அப்புறம் நான் எங்க அப்பா கூட வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அப்புறம் நாங்க ஹனிமூன் போனோம். ஒரு மனுஷன் ஹனிமூன் போறதுல கூட வாடா சோம்பேறித்தனம் படுவாரு. பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. சோம்பேறித்தனம் சார். என்னென்ன எங்க போய் புக் பண்றதுன்றது அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இல்ல. அவங்கன்னா அந்த அவங்க ஊர் வந்து வத்தலகுண்டு சைடு, கொடைக்கானல் சைடு. சோ அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல பார்க்கலாம்ல. சும்மா போயிட்டு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே 1008 வீடியோ போட்டுருக்கானுங்க. ஒண்ணு இல்ல, இப்ப போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இன்னைக்கு கொடைக்கானல் எப்படி இருக்கு, கிளைமேட் எப்படி இருக்கு, இன்னைக்கு டிராஃபிக் எப்படி இருக்கு, இன்னைக்கு வரலாமா, எல்லாத்தையும் வீடியோ போட்டுருக்காங்க. மக்களே இன்னைக்கு ஓ போட்டுருக்காங்க.
கிளைமேட் அல்ட்டியா இருக்குது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா என்னடா இவ்வளவு கூட்டமா? அப்படி இல்லையா, நீங்க சர்ச் கூட பண்ண தேவையில்ல. சும்மா போயிட்டு இவன்ட்ட கொடைக்கானல் 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 ஒரு 3 டைம் சொல்லுங்களேன். அடுத்து கொஞ்ச நேரத்துல கொடைக்கானல் என்ன நடக்குது, எப்படி ட்ரிப்புக்கு போறது, ஒட்டு கேட்டு சொல்லுவோம்ல போட்டு கேக்குறேன் பாத்தியா? போட்டு ஆமா ஆமா அது நடக்குது. ஆட் வரும், போஸ்ட் வரும், வீடியோ வரும், வந்துகிட்டே இருக்கும். ஐயோ இப்ப நான் வேற சொல்லிட்டு எனக்கு வேற அனுப்பிட்டு போனா, எனக்கு கொடைக்கானல் வேணா தாய்லாந்து தான் போகணும். இப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பஸ் ரூட் சொல்றானுங்க, கார்ல எப்படி போறோம் சொல்றானுங்க, எந்தெந்த இடத்துல சுத்தி பார்க்கலாங்கிறானுங்க, எந்த ரூம்ல தங்கலாம்னு சொல்றானுங்க. எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. நீங்க எந்த கவனியும் படவே தேவையில்லை. நீங்க வந்தா மட்டும் முன்னாடினா கஷ்டம், இப்ப எவ்வளவு இது வந்துருச்சு. சரி அப்படி இல்லையா, இதுக்காகவே ஒருத்தர் இருக்கான், டிராவல் புரோக்கர்னு. உங்களை வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு ரூம் புக் பண்றது, சுத்தி காமிக்கிறது, ரெஸ்டாரண்ட் காமிக்கிறது, சாப்பாடு எல்லாம் உங்களை அழகா வீட்ல டிராப் பண்ணிடுவான். உங்களோட வேலை என்னன்னா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது தான். போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதாமா நம்ம வேலை. இது கூட நல்லா இருக்கே. அதையும் அவனுங்களே எடிட் பண்ணி கொடுக்குறானுங்க. இதுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா அழகா சேர்த்து விட்டுருக்கலாம். எவனும் மாட்டல. அடுத்த சோம்பேறியை பார்க்கலாம். நான் எப்படி சொல்றதுன்னா, என் மேரேஜ்க்கே நான் வந்துட்டு காலையில லேட்டா தான் சார் எழுந்திரிச்சேன். தூக்கமே வராது, எப்படி மணி தூங்குல? லேட்டு மூர்த்தம் தான் சார் வச்சேன். 9 to 10. ஏன்னா என் பிள்ளைய பத்தி தெரியும்னு. ஓ அவர் பொண்ணை பத்தி அவர் தெரிஞ்சுதான் லேட்டா வச்சிருக்காரு. அப்பவுமே அவர் தோத்துட்டாரு. தோத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமாயா 9 மணி, நம்மளுக்கு எத்தனை 7:30 ஒரு 7 to 9 இந்த 7:30 கூட ஏதோ ஒத்துக்கலாம் வச்சுக்கீங்க. சில பேர் 4 மணிக்கு வைப்பாங்க. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. ஆனா 9 to 10 லேட்டா இருக்குதுன்னா ரொம்ப ஓவரா. உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் என்ன குனிஞ்சு காட்டுவாமா? இந்த அளவுக்கு சோம்பேறி இல்லப்பா நம்ம. சார் கன்னியாகுமரியில் என்ன சார் ஸ்பெஷல்? 3 வரதான் 6 மணிக்கு எந்திரிக்கணும்ல சார். நான் 5வது மாடியில் ஹோட்டலில் ரூம் போட்டு ரூம்ல இருந்தே பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன் சார். அதாவது கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக ஆச்சு போயிருக்காரு. அதுவும் காலையில எழுந்து பீச்சு கூட போக தேவையில்ல, ரூம்ல இருந்தே பார்க்கலாம். அப்படியா? அந்த மாதிரியா ரெடி பண்ணிருக்காரு. பாருமா அப்ப சன்ரைஸ் பார்க்க ஆசை இல்ல. இல்ல சன்ரைஸ்லாம் எனக்கு பாத்துட்டாரா, சன் தெரியும்ல. 1 o'clock இருந்தாலும் தெரியும், 2 o'clock. சன்ரைஸ் வாழ்க்கையிலே பார்த்தது இல்ல போல. ஒண்ணும் இல்ல, பெட்ல இருந்து ஏஞ்சி அப்படியே இந்த ஜன்னலை திறந்து பார்த்தாலே சன்ரைஸ் தெரிய போகுது. அவ்வளவு தூரம் போயிட்டு அதுக்கு கூட சோம்பேறித்தனம் பட்டா என்ன பண்றது? ரொம்ப தப்புமா. ஈஸியா கிடைக்குதுல்ல. இவங்களை வச்சு சன்ரைஸ்னா கிடையாது, சன்செட் வேணா பார்க்கலாம். உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டமா. என்ன சொல்லணும்? நெக்ஸ்ட் சோம்பேறி. மார்னிங் டிஃபன் சாப்பிடுவேன். அந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட் அப்படியே மூடி வச்சுட்டு லஞ்ச் மறுபடியும் அதே பிளேட்ல வாஷ் பண்ண மாட்டேன். அதே பிளேட்ல மறுபடியும் போட்டு வாஷ் பண்ண மாட்டீங்களா? அது சிங்க்ல போட்டு கூட கழுவி எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. கழுப்பு போட்டுட்டு அதே தட்டிலே மறுபடியும் கழுவாமே சாப்பிடுவாங்க. அப்பா நினைச்சாலே இவர் வேற ஒருத்தர். ரொம்ப மோசமா இருக்குடா. கையாவது கழுவுவீங்களா இல்ல அதே கையோட மறுபடியும் சாப்பிடுவீங்களா? இதுக்கு முன்னாடி ஞாபகமறதி பத்தி ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தான் அதிகமான ஞாபகமறதி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த வீடியோ பார்த்த பிறகு இவங்களுக்கு நான் இவ்வளவு பாவடா, எனக்கு ஞாபகமறதே இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு சோம்பேறி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம பரவாயில்ல, நான் சோம்பேறியே இல்ல, இவங்க அளவுக்கு நான் சீ இல்ல. உங்களையும் யாராவது சோம்பேறி சொன்னா இந்த வீடியோ காமிங்க. ஒருவேளை நீங்களும் இப்படிதான் இருப்பீங்களா, இல்ல இதுல ஏதாவது 1-2 அப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த டாபிக் என்னன்னா, கட்டுப்பாடின்றி சாப்பிடுவர்கள் விசஸ் கட்டுப்பாடுடன் சாப்பிடுவர்கள். சார் நான் வந்து ஆக்சுவலா எல்லாமே சாப்பிடுவேன். இப்போ தோசை வீட்ல ஊத்துனானா மினிமம் ஒரு 20 தோசை சாப்பிடுவேன். 20 தோசையா? நீ சொல்லுவியே சாப்பிடுற தோசையா? அப்புறம் என்ன ஒரு ஆளா உட்கார்ந்து சாப்பிடுறாரு. 3 தோசை கேட்டாலே அழுவியா நீ? 10 தோசை முருகலா கேட்பேன். அப்ப தான் முருகலா ஊத்துன்னு சொல்லிட்டே இருப்பேன். தோசை சாப்பிடுவேன். அப்புறம் வந்து 5 தோசை வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அந்த பொடியெல்லாம் தூவி இந்த தோசை சாப்பிடுவாங்க. 20 தோசை கூட சாதாரண தோசை கிடையாது. 10 முருகல் தோசையா, 5 ஆனியன் தோசையா, 5 ஊத்தி கொடுக்குறவங்க பாவம். சாப்பிடல மாவெல்லாம் நிறைய இருக்கா? நிறைய இருக்கா? உங்களுக்கே வரா தெரியல. இவ்வளவு தோசை எப்படி சுட்டு தராங்க? ஒரு அம்மாவா இருந்து இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். 10 தோசை ரொம்ப ஓவர்ரா. எங்க அப்பா அடியே கால் வலிக்குது, அடியே கால் வலிக்குதான்னு சொன்னா. அப்பனா இவ்வளவு என் தங்கச்சி
அப்ப இவ்வளவு ஊத்த சொல்லுங்க சொல்லி கல்யாணம் ஆகல போல ஊத்த சொல்லி ஒரு 5 தோசை. ஓ இப்ப ஷிஃப்ட் மாறிக்கிட்டே ஷிஃப்ட் மாறிக்காங்க. பழைய பேஷண்ட் இந்த அவருடைய பாட்டி சிஸ்டர் தான் கல்யாணம் ஆகல போல புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. போதுமா ஆஃப் பண்ணிடுவாங்க கல்ல ஆஃப் பண்ணிடுவாங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ரைஸும் வச்சா அதிகமா தான் சாப்பிடுவேன். ஒரு இப்போ வந்து எனக்குன்னு ஒரு சின்ன இந்த சைஸ் ஒரு குக்கர் இருக்கும், அது தனியா வச்சிருவாங்க. அவர் தனியாவா? தனி குக்கரா? உண்மையாவே இதை பார்த்து நம்ம சிரிச்சாலுமே இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். இப்ப இவருக்கு தனியா 20 தோசை, அது குடும்பத்துக்கு தனியா தோசை தூணும். எப்படா கல்யாணம் ஆயிட்டு சரி 20 தோசை சாப்பிடுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க சுட்டு சாப்பிடுங்க. இன்னும் ஒரு தோசை. அதான் அப்போ தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. சாப்பாடு விஷயத்தை மட்டும் கண்ணு வைக்க கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. இது டூ மச். இது டூ மச். நீங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. 20 என்ன 30 40 50 தோசை கூட சாப்பிடுங்க. ஆனா நீங்க சுட்டு பாவம் அவங்க பாவம் எவ்வளவு மத்தவங்கள வீட்ல உள்ளவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அரசெல்லாம் சுட்டு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அப்படி இல்லையா, இதுக்காகவே தோசை சுடுற மிஷின் ஒண்ணு இருக்கு. நேரா தோசைக்கு மிஷினா? ஆமா. அது தோசையா சுட்டு கொடுத்துட்டே இருக்கும், நீங்களும் தலை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். தோசை ஷெஃப். HDP கொடுக்குது. ஓகே நல்லா இருக்குமா? அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் சும்மா ஏமாத்தான். நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த ரொம்ப சோம்பேறித்தனம் எங்களுக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு இவங்களுக்கும் இருக்கு. ஆனா இது ரொம்ப டூ மச்சான ஒரு சோம்பேறித்தனம். வெளில போகணும்னா இன்னைக்கு போகணும்னு பிளான் பண்ணிருப்போம். ஏதாவது ஒரு ஒண்ணு கொஞ்சம் லேட்டா எழுந்திருச்சு இல்ல அது ஒண்ணு மைண்ட் செட்டா இருக்காது. சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு சோம்பேறி இருக்கும். இப்ப ஏதாவது இப்போ பையனை ஏதாவது பார்க் ஏதாவது கூட்டுமோ, பார்க்கா நானே கொஞ்ச நேரம் தான் நைட் டைம் தான் கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும். அந்த பிளே ஸ்டேஷன் வச்சு கொஞ்சமாவது விளையாண்டுக்கலாம். அது போனா அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சோம்பேறி. நடக்கிறதுக்குன்னா இந்த வாக்கிங் போறதுக்கு உடம்ப குறைக்கிறதுக்கு அதுக்குன்னா சோம்பேறி. எல்லாம் இருக்கிறதெல்லாம் இறங்க மாட்டாங்களாம். மேக்கப் போடுறதுக்கு சோம்பேறியா, குளிக்கிறதுக்கும் சோம்பேறி. சாப்பாடுலாம் நானே போய் தான் இவங்கெல்லாம் அவ்வளவு கொண்டுலாம் வர மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவாங்க தவிர்த்து மேக்சிமம் நானே எடுத்து நானே போட்டு சாப்பிடுவேன். நானே சில டைம் ஏதாவது இப்போ இந்த ஆம்லேட் போடுறது இதெல்லாம் போடலன்னா நானே போட்டுப்பேன் சில டைம். அந்த மாதிரி இதெல்லாம் டூ மச்சுப்பா. அது ஒருத்தங்களுக்கு அது. ஆனா கொஞ்சம் செய்யறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எவ்வளவு கஷ்டம் நின்னுகிட்டே பண்ணணும். அவர் ஊத்தி சாப்பிட்டாருன்னா அடுத்த வாட்டி அவர் தோசை உண்மையிலே கஷ்டம் சாப்பிடறதே நிறுத்திடுவாரு. ஆமா ஆமா ஆமா. அது ஜாலியா சொல்றாங்க. நான் அவங்கவுங்க கஷ்டம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு தான் தெரியும். அவர் கல்யாணம் ஆனா தெரிஞ்சிடும். இல்ல அதான் இப்போ அவங்க 20 தோசை சுட்டு கொடுக்குறாங்களா, அதே 20 தோசையை வந்து அவங்க சுட்டு கொடுத்தாங்கன்னா அந்த கஷ்டம் ஆட்டோமேட்டிக்கா தெரியும். எவ்வளவு நேரம் நிக்கணும், இது எவ்வளவு, இதுவும் வெங்காய தோசையா, பொடி தோசையா, முட்டை தோசை. ஏன்னா அது போடுறதுக்கே அவ்வளவு நேரம். அது சொல்றது போது ஈஸியா தெரியுது. ஈஸியா முடிச்சிரும். இப்படிதான் என்ன ஏமாத்திட்டு நான் கேக்குறது ஒரு ரெண்டு தோசை கேட்பேன், அதுக்கே தோசை வேணும். ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு அதிசய நாள் நடக்கும், இது எனக்கே தெரியாம சுட்டு வச்சிருவோம், அவ்வளவுதான். அது இல்லாம அந்த சாப்பாடு தட்டு வந்து கழுவாமையே காலையில சாப்பிட்டு அதே தட்டு கழுவாம எப்படி போட்டு சாப்பிடுறது. நம்மளுக்கு எனக்குலாம் நிறைய அந்த ஒரு இது உண்டு. இந்த மாதிரி கிளீன் ரொம்ப கிளீன் பண்ணலன்னா எனக்கு அது பிடிக்காது. அது மாதிரி காலில் லைட்டா அந்த மண்ணு ஒட்டினாலே எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். பார்த்தா இப்ப எனக்கு மட்டும் இல்லாம என் பையனுக்கும் அப்படிதான் இருக்கு. அவன் அதுக்கு மேல எனக்கு மேல லைட்டா ஏதோ ஒட்டிக்கினா தூக்கிட்டு வந்து தொடச்சே ஆகணும். அதெல்லாம் அவ்வளவுதான். அதுவும் ஒரு ஜாலியா தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும்.